சட்டத்துக்கு முழுமையாக உட்பட்டு இருந்தால் இங்கே இருக்கலாம். நான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அதனுடைய மிக மிக பொறுப்பான எத்தனை மக்களுக்கும் தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த குடியரசுத் தலைவர் தமிழ் என்று பேசிக்கொண்டு இந்த நாட்டில் இருக்க வேண்டிய தேவையில்லை என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் மீண்டும் வன்முறை ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காதவர்களாக பல நாடுகளிலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கிற பொழுது வருத்தம் தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது தவறு நடந்து விட்டது, இனி நாம் அதை நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்றெல்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவிலும் கூட அது போன்ற படுகொலைகள் நடந்திருக்கிறது, வடகிழக்கு மாநிலங்களிலே நடந்திருக்கிறது. நடக்கும் பொழுது கூட அரசியல் தலைவர்கள் அல்லது பிரதம மந்திரி போன்றவர்கள் எல்லாம் அங்கே நடக்கிற வன்முறையை எந்த வகையிலும் நியாயப்படுத்தி பேசியது நாம் பார்க்க முடியாது. அது தெரியாமல் நடந்து விட்டது, வேறு வழி இல்லாமல் நடந்து விட்டது என்றெல்லாம் சொல்லுவதை நாம் கடந்த 47 இந்தியாவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2009க்கு பிறகு இவர்களுடைய முகத்திலே அந்த தலைவர்கள் முகத்திலே தெரிகிற மகிழ்ச்சியும் இது மிகப்பெரிய வெற்றி என்றும் அதை கொண்டாடுகிற முறையிலும் பார்த்தால் இதுக்கு முன்பு இருந்த வன்முறையை விட ஒரு துயரம் நடந்ததற்கு பிறகு விட ஒரு பெரிய வன்முறையை அவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு குடும்பமாகவோ ஒரு மண்ணாகவோ தமிழர்களை உள்ளடக்கிய ஒரு தேசமாகவோ அவர்கள் கணிப்பதற்கான எந்த ரிகன்சிலேஷனும் அவர்களுடைய பேச்சிலே தெரியவில்லை. அப்ப இந்த சூழலிலே நாம் இவர்கள் தலித்துகளை ஒடுக்கினார்கள் அல்லது ஈழ விடுதலை பேசிய மொழி தேசியம் பேசியவர்களுக்கு ஜாதியம் பற்றிய அல்லது தலித்துகளை பற்றிய அக்கறை இல்லை என்று எல்லாம் சொல்லுவது ஒரு விதமான அது ஒரு முறை சார்ந்த பேச்சாக, அரசியல் சார்ந்த பேச்சாக இல்லை. அது ஒரு தன்னார்வ நான் இதை கூறுவதற்கு வருத்தமாக இருந்தாலும் பலர் இதை சொல்லக்கூடியவர்கள் தலித் சமூகம் சேர்ந்தவர்களாக இல்லை என்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் நேரடியாக தலித் தலைவர்கள் அங்கே போராளிகளிலே தலித்துகள் இல்லை என்றெல்லாம் எதுவும் தகவல்கள் கிடைக்கின்றனவா அல்லது இந்த 30 ஆண்டு கால போராட்டங்களிலே அல்லது போராட்டத்தில் மட்டுமல்ல பாதிக்கப்படுகிற பொழுது இனத்தின் பெயரால் படுகொலைகள் நகர்ந்த போது வீடுகள் தகர்க்கப்பட்ட பொழுதெல்லாம் தலித்துகள் பாதிக்கப்படவே இல்லை என்று அதுக்கு பொருளாக விடுமா? அதனுடைய பங்களிப்பு இருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. இப்பொழுது நாம் கடந்த 30 ஆண்டுகளாக நடந்த அனைத்து செயல்களை பற்றியும் 4-5 விதமான பேச்சுகள் இருப்பதை நாம் இப்பொழுது கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். இதில் நேரடியான உண்மை அல்லது வரலாற்று உண்மைகள் என்பது தெரிய வருவதற்கு சில நாட்கள் சில காலம் எடுக்கலாம். ஆனால் தலித் அரசியலை ஒரு முன் நிபந்தனையாக வைத்து ஒரு மொழி தேசிய விடுதலையை, ஒரு மக்கள் சார்ந்த போராட்டத்தை, அதாவது தமிழ் மக்கள் சார்ந்த போராட்டத்தை, எதிர்ப்பு அணியை நியாயமற்றதாக சொல்லுவதற்கு எந்த விதமான பின்னணியும் அல்லது நியாயமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அது குறிப்பாக ஈழ பின்னணியில பின்னணியிலே சிலர் சொல்லலாம் இங்கே தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்றால் நாம் கேட்கலாம். ஏன்னா இங்கு தமிழர்கள் ஆட்சி இருக்கிறது. தமிழகத்தை இன்றைக்கு ஒடுக்குவதற்கு யார் ஒடுக்கிறார்கள் என்ற கேள்வி நேரடியான கேள்வி அல்ல. அது பன்னாட்டு முதலாளிகளும் ஏகாதிபத்தியமும் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பன்னாட்டு முதலாளிகள், பொருளாதார அனைவரும் சேர்ந்து இங்கு நடக்கக்கூடியது. நேரடியான ஒடுக்குமுறை என்பது இல்லை. இப்பொழுது தமிழ் தேசியம் தமிழகத்திலே பேசக்கூடிய தலைவர்கள் இயக்கங்களிடம் முதல் கேள்வியே உங்களுக்கு ஜாதியம் பற்றியும் தலித் கேள்வியை பற்றியும் உங்களுக்கு என்ன? ஏனென்றால் இங்கு போராட்டம் தொடங்கவில்லை, பேச்சுவார்த்தை நிலையிலே இருக்கிறது. அப்பொழுது தலித்தியம் பெண்ணியம் என்பதை நிபந்தனைகளாக நாம் வைத்தே இந்த பேச்சுகளை தொடங்க வேண்டும், இந்த அரசியலை தொடங்க வேண்டும் என்று இங்கே சொல்லலாம். ஆனால் இது நாம் ஈழத்தை பொறுத்தவரை இந்த பேச்சு கடந்த நிலைக்கு நாம் சென்றோம். இப்போது மீண்டும் பேச முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். நாம் இந்த இடைக்காலத்திலே இந்த ஈழ விடுதலை போராட்டத்தையும் தனித்த வாழிடம் சார்ந்த தனி தேசி, நான் இதை திட்டமாக நான் சொல்லவில்லை என்றாலும் அந்த ஒரு தீவுக்குள்ளே 2 தனி நாடுகள், 2ம் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற இதுதான் ஒரு நியாயமானதாக இருந்திருக்க முடியும். அது இருந்தால் எங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். முதலையின் வாயிலே மீன் இணைவது போன்ற ஒரு திட்டம் தான் இங்கே இருக்க முடியும் என்பதெல்லாம் அது வன்முறையை தங்களுடைய கையில வைத்திருக்கக்கூடிய
எதையும் சேர்ந்து அனைவரையும் கொண்டு வைக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும். நீங்கள் எங்களுக்கு அடிபட்டு இருந்திருந்தால் அமைதியாக இருக்கலாம், உரிமையை கேட்டால் நீங்கள் இல்லாமல் போகலாம் என்கிற பேச்சில் தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. இடையிலே அந்த போராட்டத்திலே நடந்த பிழைகள் அது எல்லாம் வேறு. அதுவும் குறிப்பாக 2009 பிறகு அந்த அந்த கேள்விகள் எல்லாம் வேறு ஒரு விதமான துயர் சார்ந்த கேள்வியாக மாறி இருக்கிறது. அது பிழைகளாக இருக்கலாம், அல்லது இடைவெளிகளாக இருக்கலாம், தவறான திட்டமிடுதல்களாக இருக்கலாம், அதன் மூலமாக நடந்திருக்கலாமே தவிர இந்த தலித்தியம் சார்ந்த கேள்வியை முன்வைத்து இதுவரைக்குமான 30 ஆண்டு கால மக்களினுடைய ஆசைகள் இதுல வேறு தலைமைகள் மூலமாக வேறு இயக்கங்கள் மூலமாக நடந்திருந்தாலும் கூட மக்கள் அதை ஏற்றெடுக்க போகிறார்கள். ஒரு கட்டம் வரைக்கும் யார் என்றெல்லாம் பொதுவான மக்கள் திட்டமிட்டெல்லாம் எதிர்பார்த்திருக்கவில்லை. யாரும் ஏதோ ஒரு இயக்கத்தின் மூலமாக ஏதோ ஒரு தலைமையின் மூலமாக தமக்கான உரிமை, தமக்கான நாடு, தமக்கான மண் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்ததையும் நாம் கவனித்திருக்கிறோம். அப்போ நான் வெளியே இருந்து நான் ஒரு பின்னவீனத்துவ பின்காலத்திய சிந்தனையாளர் என்கிற அளவிலே உள்ளே இருந்து இடையூறு செய்து இதற்கு நான் கருத்து தெரிவிப்பதிலே எனக்கு தயக்கம் இருந்தாலும், வெளியே இருக்கக்கூடிய ஒரு புத்திஜீவி என்கிற அளவிலே, ஒரு அரசியல் சிந்தனையாளர் என்கிற அளவிலே நான் கூற முடியும். இந்த கேள்வியை அழுத்தம் தருவதன் மூலமாக அதில் திசை திருப்புதல் இருக்கிறது, திசை திருப்புதல் நடக்க முடியும் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஒரு இறுதியாக சின்ன ஒரு கேள்வி, அதுக்கு நீங்கள் நினைக்கிறேன் சுருக்கமாக பதில் சொல்லலாம். அதாவது இந்திய அளவிலே குறிப்பாக நாங்கள் தமிழ் நாட்டினுடைய தனித்துவம் அல்லது தலித்திய அரசியலை பற்றி பேசுகின்ற பொழுது பொதுவாக சொல்லுகிறார்கள், நீங்கள் உண்மையில் சொன்னீர்கள், இந்திய ஆட்சி அமைப்பிலேயே அவர்கள் 125க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் 25% ஆனவர்கள் இப்பொழுது பாராளுமன்றத்திலே, இந்திய நாடாளுமன்றத்திலே அங்கம் வகிக்கிறார்கள் என்று. ஆனால் பொதுவாக சொல்லுகிறார்கள், இந்தியாவினுடைய தலித்தியம் என்பது இப்பொழுது உரிமைகள் என்றதுக்கு அப்பால் அவர்களுக்கான சலுகைகளை பெறுகின்ற விதத்திலே அந்த தலித்திய போராட்டங்கள் அவற்றை அரசியல் தலைவர்கள் மாற்றிக்கொண்டு செல்கிறார்கள். அதாவது இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, கல்வியிலே உரிமைகளாக இருந்தாலும் சரி, இவ்வாறான சலுகைகளை வழங்குவதன் ஊடாக அவர்களுடைய உரிமைகள் என்ற நிலையை மாற்றுகின்ற ஒரு மேலெழுந்த வாரியான நிலைமைதான் அங்கு காணப்படுகிறது. உண்மையில் அந்த சாதியம் குறித்த அல்லது தலித்தியம் குறித்த சிந்தனா ரீதியான மாற்றம் எங்கேயும் காணப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதை பற்றி என்ன சொல்றீங்க? இதை வெளியே இருந்து குற்றச்சாட்டாக கூறுகிறவர்களுக்கு இதன் உள்நோக்கம் வேறு. இடஒதுக்கீடு, சலுகைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வசதிகளிலே தலித் சமூகத்தைச் சேர்ந்த சிலர் இடம் பெறுவது எந்த விதமான தவறும் இல்லை. இது முதல் கட்டமான போராட்டம். அனைவருக்கும் விடுதலை கிடைத்த பிறகுதான் சிலராவது வெளியே வர முடியும் என்றால் அதிலே அறிவுஜீவிகள், களச் செயலாளிகள், அரசியல் தலைவர்கள் உருவாகவே முடியாது. இடஒதுக்கீடு மிக மிக அவசியமானது. அதே போல் சலுகைகள் என்பது மிக மிக அவசியமானது. எல்லா விதமான தேசிய அல்லது மாநில கட்சிகளிலே தலித் இளைஞர்களும் தலித் தலைவர்களும் அதுல இடம் பெற்று அவர்களுடைய பொதுவாக தலித் சமூகத்தினுடைய பிரசன்ஸ், அதாவது இடம் பெயர்தல் என்பது இருக்கிறது இல்லையா, அதுவே முதல் கட்டமான போராட்டத்தினுடைய முதல் கட்ட செயல்பாடு. ஆக்சன்ஸ் ஆஃப் த அன்டச்சபிள் பாடி என்பதுதான் முதல் கட்டமான வன்முறை. இப்பொழுது ஊடகங்களிலே இடம் பிடிக்க வேண்டியிருக்கிறது, தொலைக்காட்சி பத்திரிகைகளில் இடம் பிடிக்க வேண்டியது, கல்வித்துறையிலே, அனைத்திலும் ஒரு முதல் கட்டமாக தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் செல்ல வேண்டும். இதுல திசை மாறிவிட்டார்கள் என்றோ சலுகை பெறுகிறார்கள், அந்த தலைவர்களுடைய தேவை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எது போதாததாக இருக்கிறது என்றால், இந்த தலித் சமூகத்திற்கான அந்த உரிமை போராட்டங்களை அரசியல் கோட்பாட்டாக்கம் செய்து அதை பண்பாட்டு அளவிலே தொடர்ந்து கொண்டு போகக்கூடிய தலித் விடுதலை என்பதை நோக்கி கொண்டு போகக்கூடிய இயக்கங்கள் தற்பொழுது இல்லாமல் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மிக கடுமையான சிக்கல்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒருவித சமரசம் என்றால் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துவிடக்கூடிய ஒரு உள் பேச்சுவார்த்தைகள் அல்லது உள்கட்டமைப்பு சார்ந்த பேச்சுவார்த்தைகள், நான் நேரடியாக சொல்லுவதாக என்றால் ஒரு
காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்திலே ஒரு வன்முறை தலித் மக்களுக்கு எதிராக வன்முறை நடக்கிற போது அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ நேரடியாக இது இப்படி நடக்கிறது, அதனால் நாம் இந்த நடவடிக்கை எடுத்து அந்த சிக்கலை தீர்க்க வேண்டும் என்பதற்கு பதிலாக பல இடங்களிலே அப்படி ஒரு வன்முறை நடக்கவில்லை, அது இந்த மாநிலத்திலே அப்படி எல்லாம் தீண்டாமை எல்லாம் இல்லை, நாங்கள் அதை தீர்த்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற ஒரு பேச்சை அவர்கள் மூலமாக கொண்டு வருகிற வேலையை இந்த பெருங்கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த சமயங்களில் எல்லாம் சமரசம் இல்லாமல் வன்முறை நடக்கிற பொழுதும் ஒடுக்குமுறைகள் நடக்கிற பொழுதும் அல்லது அந்த தலித் சமூகத்துக்கு சென்று சேர வேண்டிய பொருளாதார அரசியல் அல்லது திட்டமிடுதல்கள் சேராத பொழுதும் இது நிறைய செயல்பாடுகள் மிச்சம் கிடக்கிறது. நிறைய செயல்பாடுகள் கல்வித்துறையிலே, பண்பாட்டுத்துறையிலே, நிறைய துறைகளிலே தலித் சமூகத்திற்கான பங்கு கிடைக்காமல் இருக்கிறது. எழுதப்பட்ட சட்டங்களில் இருப்பது மக்களுக்கு போய் சேருகிறதா என்பதை கவனிக்கக்கூடிய நேரடியான அரசியலே, அதாவது ஆட்சி அரசியலே பங்கேற்காத ஒரு தலித் அமைப்புகளும் தலித் போராடி குழுக்களும் இந்தியாவிலே 90களிலே இருந்த அளவுக்கு தற்போது இல்லை என்பது மட்டும்தான் குறை. மற்றபடி அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள் அல்லது அவர்கள் தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஈடுபட்டு விட்டார்கள் என்ற குறையெல்லாம் உள்ளிருந்து நான் சொல்ல முடியாது. அதை யாரும் அதிலிருந்து தப்பவும் முடியாது. அப்படி வெளியே இருந்தால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் அன்டச்சபிள் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கும். முழுக்க தூய்மை செய்யப்பட்ட அரசியல் மட்டும்தான் தலித்துகள் ஈடுபட முடியும் என்றால் அவர்கள் விளிம்பு நிலையில சென்று பேச முடியாமல் இருக்க வேண்டியிருக்கும். ஆக அரசியலை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய பொருளாதார வளர்ச்சி என்று இவர்கள் இந்தியாவிலே சொல்லுகிறார்கள். அந்த வளர்ச்சியில அவர்கள் பங்கு கேட்க வேண்டும். சலுகைகள் பெறுவதும் கூட இந்தியாவிலே பொறுத்தவரை சலுகைகள் என்பது ஜாதியம் கடந்தெல்லாம் சலுகைகள் கிடையாது. அது அந்தந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அந்தந்த கட்சியிலே இருந்து கொண்டு தங்களுக்கு வேண்டியதை பிராந்தியம் வாரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிலே அதிகமாக சலுகைகளை பெறாத ஒரு ஜாதி அடிப்படையிலே சலுகைகளை பெறாத ஒரு சமூகம் என்று தலித் சமூகத்தை தான் சொல்ல முடியும். ஏனென்றால் மற்ற கட்சியிலே ஒரு ஜாதியை சேர்ந்தவர் இருந்தால் அவர் தனக்கான சலுகையை பெற்றுக்கொண்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் சலுகைகளை கொண்டு சேர்த்து விடுகிறார். இந்த அரசியல் கட்சிகள் என்ன செய்யும் என்றால் தலித் தலைவர்கள் வருகிற போது அவர்களை மெல்ல மெல்ல மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்தி அவர்களை பேசாமல் செய்து விடுவதன் மூலமாக முழுமையாக அவர்களுக்கு சலுகையும் செல்வதில்லை, அவர்களை சார்ந்தவர்களுக்கும் போய் சேருவதில்லை. அவர்களை சூழ இருப்பவர்களும் கூட தலித் தலைவர்களாக இல்லாமல் வேறு ஜாதியை சார்ந்தவர்களாக வேறு ஜாதிய மனோநிலை கொண்டவர்களை வைத்து அவர்களை சூழ வைத்து விடுவதன் மூலமாக இவர்களுக்கு கிடைக்கிற எதுவும் மக்களுக்கும் போய் சேராமல் இருக்கணும். இப்படி ஒரு குற்றச்சாட்டு தலித் அரசியல் என்பது ஒரு விதமாக கீழிறங்கி விட்டதோ அது ஒப்பீட்டு அளவில் சொல்ல முடியாது. வெளியே இருக்கிறவர்கள் சொல்லுவது அது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவது. சரி, நிச்சயமாக ஒரு நீண்ட விளக்கம், அதாவது மிக அருமையான விளக்கத்தை தந்திருக்கிறீர்கள் பிரேம். இன்று இணைந்து இந்த இந்திய சூழல், இலங்கை சூழல், தலித்தியம், தேசியம் என்பது குறித்த ஒரு திறந்த மனதான ஒரு விவாதத்தை கொண்டு வந்து விடயங்களை தெளிவுபடுத்தி பல கேள்விகளையும் எழுப்பிச் சென்றீர்கள். இன்று நீங்கள் இணைந்து கொண்டமைக்காக GDBC.FM, குளோபல் தமிழ் நியூஸ்.net ஆகிய ஊடகங்கள் சார்பிலும் எங்களுடைய நேர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் எதிர்வரும் காலங்களில் விவாதங்களில் உங்களை இணைத்துக் கொள்வோம், நீங்களும் பங்கு பெற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுவோம். நன்றி குருபரன். ராஜேந்திரனுக்கு நன்றியை சொல்லுங்கள். ஆமாம்.